காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கர்நாடகா தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. இன்று நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் எமது பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா. காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று முக்கிய விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் கர்நாடகாவில் இன்று அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் கூட்டுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு அதன் தேதிகள் இறுதி செய்யப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டமானது கர்நாடக அரசு சார்பில் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் மகாதை, அதாவது கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையான மகாதை நதிநீர் விவகாரம் தொடர்பாக வருகிற 21ஆம் தேதி 3 மாநிலங்களுக்கு இடையிலான கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கர்நாடகாவின் நிலைப்பாட்டை வெளிப்படுவது தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அதில் கர்நாடகாவின் சார்பில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதனிடையே இன்று உச்சநீதிமன்றத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக ஏதாவது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று உச்சநீதிமன்றம் நடத்திய விசாரணையின் இறுதியில் தமிழகத்திற்கு 2000 கன அடி தண்ணீரை அடுத்த அறிவிப்பு வரும் வரை, அதாவது உச்சநீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை தொடர்ந்து திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு ஏற்கனவே கர்நாடக அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று ஏதாவது இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பித்தால் அது குறித்தும் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.